மீனாட்டில் சோம்பு வெந்தயம் போட்டு தாளித்து விட்டேன். தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் என்னவா கணக்கு என்னது ஏறட்டும் அதுக்குள்ளே எடுக்கிறேன். ஆட்டுப்பாலா ஆட்டுப்பாலா ஆட்டுப்பால் ஓய் 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 ஆட்டுப்பால் தான் அப்போ நிறையா வாங்கிட்டு வந்து குடித்தானே. ஆமாம் ஆமாம். அப்புறம் ஆணத்தை தூக்கி ஊற்றணும். ஊற்றியாச்சா ஆணத்தை? இப்போ கொஞ்சம் நுர விட்டு வந்தது மீனை போடுவோம். இப்போ தான் மிளகா கொதி அடித்து முடிஞ்சிருக்கு. அதில் மீனை போடுறேன். ஒரு மீனாக போடுறேன். மீன் மீனை போட்டு கொதிக்க விடுவோம். கொதிக்கட்டும். இது இப்போ வறுத்த மீனுக்கு
அது வறுத்துக்கிட்டு இருக்கேன்னா இது வறுக்க எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்துட்டு இதை போடணும். அது வறுத்துக்கிட்டு இருக்க இது இப்போ மீன் போட்டு கொதிக்குது. மிளகா கொதி வருது பார்த்திங்களா, ஆவி கொதிக்குது. இந்த மிளகா கொதி அடிக்குது. இந்த மீன் வறுத்துக்கிட்டு இருக்கு. இதை வறுத்து இதை எடுத்துட்டு இதை போடணும். அது வரைக்கும் அது வேகட்டும். ஓகே ஆனால் இது மீன் போட்டதுக்கப்புறம் மீன் போட்டு மீன்லாம் போட்டாச்சு. எல்லா மீனையும் போட்டாச்சு. தலை சுட்டு வாழெல்லாம் பொரிச்சாச்சு. எல்லாம் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது பொரிச்சதா திருப்பி மீன் இருந்துச்சுல அதை பொரிக்கிறேன். சாப்பிட 2 பேரும் உட்காந்துருக்கோம் எதிர்பார்த்துக்கிட்டு. பாவம் பசி வந்துடுச்சு. சோறு தலை இருக்குது. உங்கள் 2 பேர் தான் காமிச்சேன். நீங்கள் 2 பேரும் சாப்பிட ரெடியாக உட்காந்துருக்கீங்களான்னு. இதான் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு எங்கள் வீட்டில். இதான் பார்த்தீங்களா, எல்லா மீனையும் வறுத்தாச்சு. ஆனங்கடிச்சாச்சு. சோறு சாப்பிடுது. இப்போ என் மகன் நான் தீட்டி விட்றதுக்காக வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கான். அவனுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு நான் சாப்பிடணும். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். மறு வீடியோவில் சந்திப்போம்.